ஸ்டாலின் வந்து விஜய கொஞ்சி விளையாடுறாரு, தடவி குடுக்குறாருன்னு சொல்றீங்க. பேரலா பாஜகவும் அதை தானே பண்ணுது. இப்ப சிபிஐ விசாரணைக்கு போய் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. விஜய்க்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கல. உண்மை உண்மை அது உண்மை உண்மை மாறுபட்ட கருத்தே இல்லை. சீமான் மட்டும்தான் 2 சனியன்களை மாலையா போட்டுட்டு 3வது ஒரு சனியன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவன் பேசுறதும் புரியாது, அவன் கூட்டத்தில் இருக்கவனும் கத்துவான், அவனும் கத்துவான், எவனுக்கும் புரியாதுங்கிறதும் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு காகித புள்ளின்னு கோழை நாய் விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை விட்டு ஓடிட்டுலாம் சீமான் தான் விஜய் வந்து அடிச்சு விளையாடுறது லாபம். ரஜினிகாந்த், அஜித்குமார், கமலஹாசன், தனுஷ், சிம்பு, சூர்யா, கார்த்திக் போன்ற ரசிகர்கள் மத்தியிலேயாவது ஒரு பெரிய ஒரு ஆதரவு சீமான் தான் ஓங்கி அடிக்கிறாரு. விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு கோழை நாய் களத்தை விட்டு ஓடுறான்னு அடிக்கிறாருங்கிறதுல ஒரு ஆதரவு கிடைக்குன்னு, அப்படி ஆதரவு கிடைக்குன்னு இல்லை, ஒரு பெர்செப்ஷன் தோற்றம் அந்த இடத்துக்குள்ள சீமான் இருக்கிறாரு. மற்ற பிஜேபியும் நீங்க சொல்றது மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜயும் சேர்த்துக்கலான்னு தான் பண்றாரு. நயனார் அதுக்கு இருக்கிறாரு, தமிழிசை இருக்கிறாங்க, என்கிட்ட பேசின என் அண்ணன் எம்ஆர் காந்தியே இருக்கிறாரு. அவரே இருக்கிறாருன்னா அப்புறம் மற்றவங்களை சொல்ல எனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்க முடியும்? ஸோ எல்லாரும் அதை விரும்புறாங்கிறதான் 100% உண்மை.